அனைவருக்கும் வணக்கம். கோவையிலிருந்து உங்கள் அன்பு சகோதரன் லோட்டஸ் மணிகண்டன். இந்த வீடியோ காணொளி பதிவு எதற்கென்றால், சமீபத்திலே கரூரிலே நடந்த தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய கூட்டத்தில் முன்னாள் நடிகரும் தற்போதைய தமிழக முதல்வருமான ஜோசப் விஜய் அவர்கள் 31 பேருக்கு அரசு வேலை வழங்கியிருக்கிறார். எதற்காக இவர்களுக்கு அரசு வேலை வழங்கப்பட்டது? தமிழ்நாட்டினுடைய உச்ச நடிகராக இருந்த நடிகர் ஜோசப் விஜய் அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்து கூட்டத்துக்கு வந்தபோது அவரை பார்ப்பதற்காக சென்ற பொதுமக்கள் அந்த கூட்டத்திலே இறந்து விட்டார்கள். அதன் அடிப்படையிலே அவர்களுக்கு தற்போதைய முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் அரசு வேலை வழங்கியிருக்கிறார். இன்று தமிழ்நாட்டிலே இந்த அரசு வேலைக்காக எத்தனையோ இளைஞர்களும் மாணவிகளும் படித்துவிட்டு அந்த வேலை கிடைக்க வேண்டும் என்று அலைந்து கொண்டிருக்கிறார்கள். 10 வேலை வாய்ப்பு 20 வேலை வாய்ப்புகள் அரசு வேலை வாய்ப்புகள் இருக்கின்ற போது அந்த வேலை வாய்ப்புகளுக்கு 1000 பேர் போட்டியிடுகிறார்கள். அப்படி ஒரு சூழ்நிலை தான் தமிழ்நாட்டில் இருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கூட்ட நெரிசலில் இறந்தவர்களுக்கு 31 பேருக்கும் அரசு வேலையை தற்போதைய தமிழ்நாடு அரசு வழங்கியிருக்கிறார்கள். மனிதாம் அடிப்படையில் இந்த வேலையை அவர்கள் வழங்கியிருக்கலாம், அதை ஏற்றுக்கொள்கின்றோம். அதே நேரத்தில் அரசு வேலைக்காக எத்தனையோ பெற்றோர்கள் தன்னுடைய குழந்தைகளை கஷ்டப்பட்டு பள்ளி பருவத்திலிருந்து காலேஜ் படிக்க வைத்து பிறகு அரசு வேலைக்காக அவர்களையெல்லாம் தயார் செய்து பல்வேறு முயற்சிகளை தங்களுடைய குழந்தைகள் எதிர்காலத்தில் அரசு அதிகாரிகளாக வர வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். பல லைப்ரரிகளுக்கு சென்று பார்க்கின்ற போது பல வசதி வாய்ப்பில்லாத மாணவர்களும் மாணவிகளும் அந்த லைப்ரரியில் உட்கார்ந்து நாள் கணக்காக படித்து வருகிறார்கள். எதற்காக படிக்கிறார்கள்? அரசு வேலை கிடைக்க வேண்டும் என்று. ஆனால் தேர்தல் பிரச்சார கூட்டத்திற்கு வந்து அதில் உயிரிழந்தவர்களுக்கு அரசு வேலை வழங்கப்பட்டுள்ளது. சரி, இதையும் நாங்கள் தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். ஒரு மனிதாவ அடிப்படையில் அவர்களுக்கு அரசு வேலை வழங்கப்பட்டதாக நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். அதே நேரத்தில் நான் இந்த வீடியோ காணொளி மூலியமாக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு ஒரு கோரிக்கையை வைக்கின்றேன். நான் பூர்வீகமாக கோவை மாநகரில் வாழ்ந்து வருகின்றேன். என்னுடைய கோவை மாவட்டத்தில் கடந்த 1998ஆம் ஆண்டு பிப்ரவரி 14ஆம் தேதி பயங்கரவாதிகளால் திட்டமிட்டு குண்டுவெடிப்பு நடத்தப்பட்டது. இந்த குண்டுவெடிப்பிலே 58 அப்பாவி பொதுமக்கள் உடல் சிதறி உயிரிழந்தார்கள். 200க்கும் மேற்பட்டவர்கள் இன்று வரை உடல் உறுப்புகளை இழந்து வாழ்ந்து வருகிறார்கள். நாங்கள் கோவையிலே பூர்வீகமாக வாழ்வதால் அவர்கள் இன்று வரை உடல் உறுப்புகளை இழந்து வாழ்ந்து வருவதை நாங்கள் கண்ணார பார்த்து கொண்டு இருக்கிறோம். தேவைப்பட்டால் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எங்களை அணுகினால் அவர்களையெல்லாம் அழைத்து வந்து உங்கள் முன்பு நிற்க வைப்பதற்கு கூட நாங்கள் தயாராகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த பயங்கரவாதிகளால் நடத்தப்பட்ட குண்டுவெடிப்பிலே 1000 கோடி என்னுடைய கோவை பொருளாதாரத்திலே பின்தங்கியது. இந்த இறந்த 58 பொதுமக்களிலே பலர் தன்னுடைய குழந்தைகளை இறந்தார்கள், தாய் தந்தைகளை இறந்தார்கள், சகோதரர்களை இழந்தார்கள். அவர்கள் யாரும் அரசியல் கட்சி கூட்டத்திற்காக வரவில்லை. அங்கங்கே அவர்களுடைய அன்றாட வாழ்க்கை பயணத்திற்காக சென்றவர்கள் பயங்கரவாதிகள் வைத்த குண்டுவெடிப்பிலே உடல் சிதறி இறந்திருக்கிறார்கள். இன்றும் அந்த குண்டுவெடிப்பிலே பாதிக்கப்பட்ட பல குடும்பங்கள் வறுமையின் பிடியில் இருக்கிறது. சொந்த வீடு இல்லாமல் இருக்கிறார்கள். கூலி வேலைக்கு செய்து தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுகின்ற ஒரு வறுமையான சூழ்நிலையில் இருக்கிறார்கள். இதுக்கெல்லாம் காரணம் அந்த குண்டுவெடிப்பு. அதே போல அந்த குண்டுவெடிப்பிலே கைகாலை இறந்தவர்கள் இன்று வரை தன்னுடைய வாழ்வாதாரத்திற்கு வழி இல்லாமல் கஷ்டப்பட்டு வாழ்ந்து வருகிறார்கள். இவர்களுக்கெல்லாம் தமிழ்நாடு அரசு அந்த 58 பேர் குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு அரசு வேலை வழங்க வேண்டும். ஒரு பயங்கரவாதிகளுடைய தாக்குதலிலே உயிரிழந்தவர்களுக்கு அரசு வேலை வழங்குவது ஒரு அரசனுடைய தலையாய கடமை. இதற்கு முன்பு இருந்த அரசுகளிடம் நாங்கள் கோரிக்கை வைத்தோம். ஆனால் எந்த அரசும் அதை செவிசாய்க்கவில்லை. தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் தங்களுடைய
தேர்தல் பிரச்சார கூட்டத்திற்கு தங்களை பார்ப்பதற்காக வந்த ரசிகர்கள் இறந்ததற்காக நீங்கள் அரசு வேலையை வழங்கியிருக்கிறீர்கள். அந்த அரசு வேலைக்கு அவர்கள் செல்கின்ற போது தமிழ்நாட்டில் வாழக்கூடிய மக்களுடைய வரிப்பணத்தில் தான் அவர்களுக்கு சம்பளம் வழங்கப்படுகிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்னுடைய கோவையிலே என்னோடு வாழ்ந்த இறந்த பயங்கரவாதிகளுடைய குண்டு வெடிப்புக்காக இறந்த அந்த 58 பொதுமக்களுக்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் உடனடியாக அவர்களுடைய தகுதிக்கு ஏற்றது போல அரசு பணியை வழங்க வேண்டும் என்று தரம் தாழ்த்தி மக்களுக்கான முதல்வரான தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களை கோவையில் பூர்வீகமாக வாழும் குடிமகனாக என்னுடைய கோவையில் குண்டுவெடிப்பிலே இறந்த அந்த பொதுமக்களுடைய உறவினர்களுக்கு 58 பேருக்கு அரசு வேலையை உடனடியாக வழங்க வேண்டும் என்று இந்த வீடியோ காணொளி மூலமாக கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி.